ஆண்டவர் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கூட இது இந்த எனக்கு எடுக்கிற பிரசங்கம் எனக்கே ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நான் வாரம் முழுவதும் எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு, திங்க் பண்ணுறதுக்கு, பைபிள் வாசிக்கிறதுக்கு எல்லாமே ஆண்டவர் தேவனுடைய கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் 3 மணிக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. எனிமீஸ் பிளான் வில் ஃபெயில் அண்ட் காட்ஸ் பிளான் வில் ப்ரிவெயில் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. எதிரிகளுடைய திட்டம் நிர்மூலமாகும், கர்த்தருடைய திட்டம் ஆண்டவர் வெற்றி அடைய செய்வார். ஹல்லேலூயா. ப்ரிவேல்லாம் கட்டாயமாக நடக்கும். அதுபோல் ஆண்டவர் தேவன் பரிசுத்த வேத வசனங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மனசில் ஏற்றி உள்ளத்தில் ஏந்தி அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஆசீர்வாதமாய் மாறும். அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு சபைக்கு வர சொல்லணும்னா அந்த வேத வசனம் ரிஃப்ரெஷ் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு போன வாரங்களில் ஒரு செய்தியை நான் கொடுத்தேன். எக்ஸலன்ஸ் ஆஃப் த ஹோலினஸ், பரிசுத்தத்தினுடைய மேன்மை. இந்த 4 பார்ட். இது 4 பார்ட்டு. சில சமயம் ஒரே டைமில் 4 பார்ட் சொல்லியிருக்கேன், 15, 10ன்னு சொல்கிறோம். இந்த தடவை ஒவ்வொரு பார்ட்டாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது ரொம்ப பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். இது ஒரு ஆண்டவர் தேவன் எப்படி சொல்கிறாரு, ஒரு பரிசுத்த தைலத்தை உண்டு பண்ண சொல்கிறார். அந்த நாட்கள் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், இஸ்ரவேல் புத்திரர்களை 430 வருஷத்துக்கு பிறகு வழி நடத்துகிறார். முன்பு வரும் 12 கோத்திரங்கள், ஆபிரகாம் இருந்தான், ஈசாக்கு இருந்தான், கொஞ்சம் ஜனம். அதற்கு பிறகு தேவன் 70 பேர் எகிப்துக்கு போகிறாங்க. 70 பேரை 21 லட்சம் பேராக பழுகி பெறுகிறார். 400 வருஷத்தில் 21 லட்சம் பேராக பழுகி பெறுகிறாங்க. அந்த பெருகும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை காணப்படவில்லை, அவர்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸ், வேற்றுமை காணப்படுகிறது. அப்போ என்ன பண்ணார், பெரிய திட்டத்தை தேவன் கொண்டு வருகிறார். பியூட்டிஃபுல்லாக க்ரௌடு ஜாஸ்தியாகுதுன்னா என்ன பண்ணோம், தள்ளு முள்ளு நடக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தள்ளு முள்ளு நடக்குது. அப்புறம் காலில் மிச்சிடுறாங்க, செத்து போயிடுறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ அந்த இதில் கூட்டத்தில் நெரிச்சலில் செத்து போயிடுறாங்க பாருங்கள். இப்படிலாம் நடக்கும்போது ஒரு டிசிப்ளைன் கொண்டு வந்துட்டா என்ன பண்ணோம், கியூவில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏர்போர்ட்லாம் பண்ண என்ன செய்கிறாங்க, எல்லாம் போய் ஒரே டைமில் கார்டு நிறுத்துவோம். அப்போ கியூவில் நில்லுன்னா அந்த கியூவில் நிற்கும் பொழுது என்ன பண்ணுவோம், அதில் அந்த அந்த பிரச்சனை வராது, ஒரு டிசிப்ளைனை கொண்டு வருவோம். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஃபாதர் எனக்கு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு சில காரியங்களை கற்றுக்கிட்டேன். உலகம் எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுச்சு. 4 காரியம் அடிக்கடி யோசிப்பேன். என்ன தெரியுமா, ஒன்று டிவோஷன், நம்ம எப்படி அப்படின்னா பயபக்தியை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேணும். 2வது டிசிப்ளைன்னா நம்ம வாழ்க்கை டிசிப்ளைனாக இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும். நானே ஒரு டைம் சார்ட் போட்டுக்கிட்டேன். காலையில் இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், இந்த மாதிரி செய்யணும், அப்படி எப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஒரு டிசிப்ளைன். இந்த டைம் வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படி போட்டேன். நைட்டு இத்தனை மணிக்கு தான் தூங்கணும், இத்தனை மணி தான் எழுந்தணும். அது டைம் இப்போ சின்ன வயசில் போட்டால் அதே வருஷம் இத்தனை வருஷம் அதில் ஓடிட்டுருக்கு. இது இன்னும் ஜாஸ்தியாகி போச்சு. அப்போ 8 மணி நேரம் தூங்குவேன், அப்புறம் 7 மணி நேரமாச்சு, 6 மணி நேரமாச்சு, 5 மணி நேரமாச்சு. நேற்று பார்த்தா 2.5 மணி நேரம் ஆகி போச்சு. நேற்று 2:30 மணிக்கு எழுந்தேன், 11 மணிக்கு படுத்து 2:30 மணிக்கு எழுந்தேன், 12, 1, 2, 2.5, 3.5 மணி நேரம் தூங்கினேன். 4 மணிலேருந்து கர்த்தர் என்ன பண்ணார், எழுப்பி விட்டார் மார்னிங். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் சொல்லியிருந்தேன், நான் படுக்கும்போதே ஒரு பொருத்தனையோடு தான் படுத்தேன். தேவ தூதனே வந்தாலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனையோட. ஏன்னா நாளைக்கு சர்வீஸ் இருக்குது, பேசணும் அப்படின்னு. நம்ம தூங்குறவங்கள பார்க்குறோம், நம்ம தூங்கினா ரொம்ப கொடுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணேன். ஆனால் கர்த்தர் பார்த்தார், இவன் தேவ தூதன் வந்தான்னு முன்னே சொல்லிட்டான், எலியாவை கூட நான் எழுப்பிடுவேன், இவரை எழுப்ப முடியாது போல் இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தர் நான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவரே எழுப்பி விட்டுறாரு. சரின்ட்டு அதுலேருந்து அப்படியே நிறைய எஸ்எம்எஸ் பண்ண வேண்டியது, நைட்டு கிரீட், நிறைய காரியம் ஜெபம் பண்ணி முடித்து அதில் காரியங்களை தேவன் ஏதோ செஞ்சார் பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில சமயத்தில் அந்த ஜெப நேரங்கள் நம்மை ஆண்டவர் தன்னுடைய கரத்துக்குள்ளே தேவன் என்ன பண்ணுவார் கொண்டு வரும்பொழுது அநேக ஆலோசனை கூட. நான் நினச்சேன் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்கும், பார்த்தா இன்றைக்கி தான் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானும் போய் படுத்துடலாம், அம்மா கிட்ட சர்வீஸ் விட்டுடலாமாலாம் நினச்சேன். இருந்தாலும் தப்பிச்சாங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ண நடந்தது கரம். அப்போது ஆண்டவர் தான் பரிசுத்தத்தை பறிச்சு பாரு. அப்போது ஆண்டவர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னா, சரி முதல்ல ஒரு மனுஷன் எப்படி பரிசுத்தல் மேன்மை அடைய வேண்டும். 2வது ஆண்டவர் யோசிக்கிறாரு, அந்த ஆசரிப்பு கூடாரம். அப்போ அது 430 வருஷம் வழி நடந்தோன்னே
அவர்களை வந்து ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடத்த பியூட்டிஃபுல்லாக அந்த வனாந்தரத்தில் அவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க. டேபர்னக்கல்ல அந்த இது சின்ன சின்ன கூடாரங்களில் தங்கியிருக்காங்க. இப்போ தேவன் தனக்குன்னு ஒரு டேபர்னக்கலை உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு என்ன பண்ண மோசே ஆரோன் இவங்க கேட்ட சொல்லுறாரு, பா நீங்கள்லாம் வந்து நீ வந்து ஆராதிக்கணும்ப்பா, நீ காலையில் எழுந்து வந்து ஆராதிக்க வேண்டும். பிறகு மக்கள் வந்து தன்னுடைய கூடாரங்களை போடுமா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதான் அந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், இதுதான் அப்போ அந்த காலத்தில் இப்போ பெரிய பெரியவங்களை சுற்றி அவங்க இப்படி ஒரு அழகான ஒரு கூடாரத்தை பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் தகனிக்கிற ஒரு இடம் இருக்குது, கொஞ்சம் கழுவுற தொட்டி கொஞ்சம் ஒன்று இருக்கும். பிறகு அது கழுவுற தொட்டி அங்கே இருக்குது, தொட்டி இருக்குது. பிறகு தகனிக்கிற இடம் இருக்குது. இந்த கழுவுற தொட்டி என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த மிருகத்தை கொண்டு வரீங்களோ எதை கொண்டு வர புறா கொஞ்சம் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. எப்படி எதை குறிக்குது உங்களுக்கு, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கணும், நீங்கள் வெளியில் இருந்தீங்க, அது வெளியில் இருந்த ஆடு மாடை கொண்டு வராங்க, அது பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும், அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறாங்க தேவனுடைய சமூகத்தை. அதுபோல் நீங்கள் ஆண்டவராக இயேசு நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுப்பட்டோம்னா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அதை குறிக்கிறது. பிறகு என்ன பண்ணுறாங்க, அவங்க தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அர்ப்பணித்த உடனே அது என்ன பண்ணுது, அவங்க ஏன்னா அந்த மிருகத்தை என்ன பண்ணுறாங்க, துண்டு துண்டாக வெட்டினாங்க. உங்களை வெட்டலை, அதான் வீட்டில். அதான் என்ன நடக்குது, உங்களோட சிந்தையை ஒப்பு கொடுத்துருங்க. என்னுடைய பாவம் அக்கிரமம் அது எல்லாத்தையும் கொடுத்து அவை துண்டு துண்டாய் வெட்டப்படுகிறது. வெட்டப்பட்டு பிறகு தகனிக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே பாவத்தை பண்ணினா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன் அக்னி அபிஷேகத்தினால அந்த தைலம் உண்டு பண்ணார அந்த அக்னி அபிஷேகத்தில் உங்களுடைய எல்லா அக்கிரம செய்களையும் கர்த்தர் மன்னித்து விடுகிறார். ஹல்லேலூயா. பிறகு பாருங்க, அவன் மாடை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. பிறகு என்ன பண்ணுறாது, பிறகு அதுதான் முதல்ல பாடி, முதல்ல என்ன பண்ண பிரகாரம் இல்லையா, பிரகாரம்னா தன்னுடைய சரீரத்தை கொடுக்கறது. அப்புறம் என்னன்னு பரிசுத்த ஸ்தலம்னா ஹோலி பிளேஸ். ஹோலி பிளேஸ்னால் என்ன இருக்குன்னு, உங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுப்பது. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்துட்டு ஹோலி பிளேஸ், ஆண்டவர் இது ஹோலி பிளேஸ். இந்த ஹோலி பிளேஸ்க்கு அடுத்தது இதுதான் வந்து ஹோலி ஆஃப் ஹோலிஸ், தேவன் வாசம் பண்ணுற இடம். ஹல்லேலூயா. இதெல்லாம் இந்த திரைச்சாலை இப்படி இருக்கும், இது உள்ள ஆண்டவர் இருப்பார். அவன் வந்து பிரதான ஆசாரியன் போய் அந்த இடத்துல தேவனை தரிசிப்பான். அப்போ ஹோலி ஆஃப் ஹோலிஸ் எதை குறிக்கிறது, ஸ்பிரிட்டை குறிக்கிறது. பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். பாடி சோல் அண்ட் பாடி உள்ள வருது, தன் ஆவியை ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறது, பிறகு தேவனோடு கூட பேசுகிறது. ஏன் தேவன் ஆவியாக இருக்கிறார், நமக்கு உருவ வழிபாடு கிடையாது. அல்லேலூயா. இயேசு எப்படி இருப்பார், இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா அப்படி இருப்பார், எப்படி இருக்க மாட்டார், அவர் அப்படியே தான் இருப்பார். நீ தான் உருவப்படுத்திக்கிற, இப்படி இருப்பார் அப்படி இருப்பார். அவர் அப்படிலாம் இயேசு தாடி வச்சிருப்பாரா, ஒழுங்காக அவர் ட்ரிம் பண்ணியிருப்பாரா? ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் ஆயிருக்குமே, அந்த தாடிலாம் நரைச்சி போயிருக்குமா? இதில் ரொம்ப இமேஜின் பண்ணுற ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பயங்கரமாக நீட்டு இவ்வளோ நீட்டு தாடி இருக்குமா, அவருக்கு வெட்டாமையே விட்டுருப்பாரா, இல்லை போய் கத்திரிக்கோளால் ட்ரிம் பண்ணுவாரா, இப்படிலாம் யோசிக்கிற ஆள்லாம் இருக்காங்க. அவர் எப்படி இருக்குமா, நீ பார்க்குற விதமாக அவர் இருக்க மாட்டார். ஒருவனும் தேவனை கண்டதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆவியாய் இருக்கின்றார். ஆவியாய் இருக்கு. நான் எத்தனையோ மாதம் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு செய்கிறது, முகத்தை பார்க்கணும். ஆண்டவர் முகத்தை பார்க்கவே முடியல. அப்படியே நான் ஒரு பிரகாசத்தை பார்த்தேன், முகத்தை என்னால் பார்க்க, என் காலெல்லாம் முட்டியெல்லாம் ரத்தம் வந்துச்சு, பிளட்டு, வெறும் சிமெண்ட் இந்த தரையில் போட்டு முழங்கால் போட்டு பார்த்தேன், ஒன்றும் வரல. ஆண்டவர் இந்த பிரகாசத்தை தான் பார்க்க முடிச்சு. அந்த பிரகாசத்தோட பேசுகிறத நான் உணர்ந்தேன். ஆண்டவர் இது போல் ஆண்டவர் மோசையே கேட்டு பார்த்துட்டு என் முதுகு தாண்டா பார்ப்பான்ட்டார். நான் மோசையோட பெரிய ஆள், இதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவையில்லாதெல்லாம் சில சமயம் செஞ்சுட்டு இருப்போம். தேவையானது செய்யணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவையானது செய்யுங்க, உருப்படுற வழியை பாருங்க, உருப்படுற வழியை பாருங்க, என்ன பூவாக்கு என்ன வேணும் பாருங்க, என்ன கடந்து நடக்குது பாருங்க. அப்போ ஆண்டவர் பண்ணுறாரு. இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பரிசுத்தலத்தை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த நினைக்கிறாரு. இவரோட அபிஷேக தைலத்தை விட்டுறாரு. அது முன்னாடி வாசிங்க உள்ள வரலாம் அழகா. 26. அதனால் பரிமள தைலக்காரன் போன வாரத்தில் பார்த்தோம், பரிமளக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. அது பரிசுத்த அபிஷேக தைலமாய் இருக்க, அது பரிசுத்த அபிஷேக தைலமாய். அப்போ பரிசுத்தத்தினுடைய மேன்மையை குறித்து போன வாரத்தில் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்.
இப்போ அந்த பரிசுத்தலத்தை அவர்கள் உண்டு பண்ணி அந்த பரிசுத்தலத்தை என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அடுத்து சொல்கிறார். அந்த பரிசுத்தலத்தை உண்டு பண்ணிட்டா உன் கையில் என்ன இருக்குது? பரிசுத்த தைலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு காலில் ஒரு பயங்கரமாக அடிபட்டு அது தழும்பாக இருந்துச்சு. அந்த தழும்பு போகவே இல்லை. அந்த தழும்பு போகல, கருப்பாக இருக்கும். அப்படியே இந்த காலில் ஒரு இடத்துல மட்டும் அப்படியே இந்த பாதத்தில் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து கருப்பாக இருக்கும். என்ன பண்ண என்னென்னமோ டாக்டர்கிட்ட, ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தா எக்கச்சக்கமாக வந்து ஆயின்மெண்ட்டை கொடுத்தான், சார்ஜ் பண்ணான். அப்புறம் பார்த்தேன் சொத்தை அழிச்சிரும் போல இருக்குது. அதோடு நிறுத்திக்கிட்டேன். எப்பா எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் ஏதாவது செய்க ஆண்டவர். என்ன ஆண்டவர் சொன்னார், ஒன்றுமே வேணாம், ஒயிட்டில் இருக்க கோகனட் ஆயில் போட்டு தடவு சரியாயிடுன்னு. அது ஓவர் ஒயிட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன் எதையும் நமக்கு செய்ய. இதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. எல்லாம் உங்களால் தான். நிறைய பிரச்சனைகள் இல்லை. அந்த சர்ச்சு மூடினது எல்லாம் மைண்டு எனக்கு ரொம்ப அப்செட் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளாக் ஆகி போச்சு. போட்டு அதுக்கும் பெரிய பெரிய இருக்கிறதுல அப்போலோ மலர், எம்ஜிஎம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் 5 ஸ்டார் இது வந்து ஹாஸ்பிட்டலாக போயிட்டு இது என்ன ஆயிடுச்சுன்னா இது இன்னும் கருப்பாகி போச்சு. அப்புறம் பார்த்தேன் இதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆண்டவர் காலுக்கு போட சொன்னால் மூஞ்சிக்கும் போட இப்படி போகிறதுன்னு யோசித்தேன் நான். ஆனால் கர்த்தர் அதையும் மாற்றினா இருப்பார். இப்போ மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உருப்படுற வழியை பாருங்க. மறந்துடாதீங்க, நம்ம உருப்படுற வழியை பாருங்க. அப்போ என்ன பண்ணார் ஆண்டவர்? அது ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றினார். எப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒன்றுமே இல்லை, எவ்வளோ பணம் செலவு பண்ணார், வேஸ்ட்டு. எத்தனை க்ரீமு, எத்தனை ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோவும் போச்சு. கர்த்தர் நம்மோடு, அதாவது எகிப்திற்கு வரப்பண்ண ஒரு வியாதியை நான் உனக்கு வரப்பண்ணேன். ஹல்லேலூயா. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களை ஜீவனாலே தம் ஜனங்களை தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இது மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க நான் பார்த்தீங்களா, இந்த நீங்கள் கிளிப்பிங்ஸ் பார்த்தீங்க, இந்த சபை மூடப்பட்டு ஒரு 3 வருஷம் நான் ரொம்ப மைண்டு உடஞ்சி போயிடுச்சு. என்னடா ஹார்ட்டையே கொடுத்து அந்த சபை ஆண்டவர் கட்டி கொடுத்தாரு. அந்த ஹெச்சி வர்றதுக்கு, அந்த எலிவேஷனுக்கு எத்தனை வருஷம் நான் ஜெபம் பண்ணேன். எலிவேஷன் என்ன ஆண்டவரை கொடுக்கறதுக்கு. இதுக்கு இந்த பில்டிங் கூட அவ்வளோ நான் யோசிக்கலாம். அந்த பில்டிங் அப்புறம் ஆண்டவர் ஒரு நாள் சொல்கிறாரு, பீப்புள் கேம் டு ஹெப்ரோன் வித் ராயல் ஹார்ட் அப்படின்ற ஒரு வேர்டு ஆண்டவர் கொடுக்குறார். ராயல் ஹார்ட். அப்போ பீப்புள் கேம் டு ஹெப்ரோன் வித் ராயல் ஹார்ட். ஹெப்ரோன், ரைட். ஹெப்ரோனா எச்சு வருது. அந்த எலிவேஷன் எச்சா பண்ணு தான் அந்த எலிவேஷன் எச்சு வச்சு அதில் ஒரு மூக்கு ஒன்று வச்சுருப்பான், 2 கண்ணை வச்சு ஒரு முகத்தை வச்சு. இதை பாருங்கள், 2 கண்ணு பாருங்கள். அந்த அந்த இதாக இருக்குது பேர் ஸ்கொயராக. இந்த அது கடவுளுடைய பில்லிங். அந்த மூக்கு வேறு மாதிரி மாற்றிட்டேன். உங்களுக்கு நீட்டாக இருக்குதுல்ல. இதை நான் ஸ்கொயராக ரெக்டாங்குலராக வச்சுட்டேன். ரெக்டாங்குலராக வச்சுட்டேன். அது பாருங்கள் மேலே, அதான் ஃபேஸ், அவருடைய ஃபேஸு. அப்படி நான் டிசைன் பண்ணி என் மைண்டில் அப்படி 2 கண்ணு பார்க்குற மாதிரி இந்த அந்த அந்த மூக்கு அந்த இடத்துல அப்படி. இது வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவன் அப்படின்றத டவுன் பண்ணி அதில் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே மினோரா பாருங்கள். அதான் விளக்கு தண்டு மினோரா வச்ச மினோரா. அதுக்கு மேலே பாருங்கள், அங்கேயும் மினோரா இருக்கும் பாருங்கள், அங்கேயும் விளக்கு தட்டு இருக்கும். 2 போவாசி ஆகிய பில்லர். அதுதான் வந்து சாலமோன் தன்னுடைய ஆலயத்தில் வச்ச 2 பில்லர்ஸு. அந்த அதே இப்போ இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நிறைய ஹிஸ்ட்ரி, அதில் பயங்கரமான ஹிஸ்ட்ரியை வச்ச எக்கச்சமான காரியங்கள் தேவன் கொடுத்த ஞானத்தில் அதை டிசைன் பண்ண. 2 கேப்சூல் லிஃப்ட்டு. உலகத்தில் எங்கேயும் எந்த சர்ச்சிலும் கேப்சூல் லிஃப்ட் கிடையாது, ஹோல் வேர்ல்டில்.
225 நாளில் கேப்சூல் இப்படி இல்லை. நான் ஆண்டோட கேட்டேன், உலகம் ஃபுல்லாக நம்ம சுற்றி போந்தாங்க ஆண்டவரே, இந்த கேப்சூல் இது எதுலையுமே இல்லாத ஒரு காரியத்தை சொல்லுங்கன்னா, அப்போ யோசிச்சு பார்த்தேன், என்னென்னா ஃப்ளாரிடா போனோம், ஜாக்சன்வில் போனோம், கலிஃபோர்னியா போனோம், எல்லாம் படிப்பாங்க, ஜெர்மனி போனோம், எல்லாம் ரைட். ஆனால் ஒன்றே ஒன்று பார்க்கலையே, சர்ச்சில் கேப்சூல் லிஃப்ட் இல்லையே அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தான் ஹோல் வேர்ல்டில் கேப்சூல் லிஃப்ட் உள்ள சர்ச்சு. அதுக்கப்புறம் சீனிக் லிஃப்ட் ரெண்டு இதெல்லாம் பார்த்தா அவை எல்லாம் பிசாசு அழிக்கும் பொழுது மனசு கொஞ்சம் உடஞ்சிச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மகனே அந்த கட்டடத்தில் நான் இல்லை மகனே, உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். இந்த கட்டடம் போனால் 10 கட்டடத்தை உனக்கு அந்த தருவேன், ஆத்துமா உன்னை விட்டு சிதறாதபடி நான் பாதுகாத்துக்கொள்ளுவேன். எதுக்கு இந்த ஸ்டோரி வந்துச்சுன்னா, அப்போ ஆத்துமாலாம் போயிடுமே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அங்கே உருவாக்கினால 12 டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, ஆத்துமாக்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்களா, நினச்சிருப்பாங்க அந்த சர்ச்சு எல்லாம் உடஞ்சிட்டு ஆள் சதுரி போயிட்டாங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஒவ்வொரு யூத்துனா 25 பிள்ளைங்க யூத்து, வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்லாம் 25 யூத்து, உமன்ஸ் ஃபெலோஷிப்பு, பிறகு சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு. யூத் பிள்ளைங்களை கர்த்தர் தேவன் அதிகமாக பெருக பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்போ அடுத்த ஒன்று சைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. அடுத்த வருஷம் அதுக்கு ஒரு ரிங் லீடர் வேறு 2 பேர் உருவாயிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் டேடி, அப்படியே தாடியெல்லாம் அவங்க எப்படி சொல்கிறாங்க சொல்ல மாட்டேன். அது இப்போ போகக்கூடாது, சொல்லி யாரும் சொல்லி கொடுக்கறதில்ல அவங்கக்கிட்ட. தாத்தான்னு எனக்கு கூப்பிடலாமா? சரி, பாருங்க கவுடி, எப்படி ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், பெரிய திட்டங்களை தேவன் கொடுக்குறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களை ஒருவரும் ஒன்று செய்ய முடியாது. எது போனாலும் அந்த அடிக்கட்டை வெட்டப்பட்டாலும் துளிர்க்கும் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தேவனுடைய கரை. அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் பாருங்க. கொஞ்சம் நல்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டா இன்னும் டைம் இருக்குது. இப்போ 2வது வாசி அதனாலே ஆசரிப்பு கூடாரத்தையும் இப்போ சொல்றாரு, நீ பரிமள தைலத்தை உண்டு பண்ணிட்ட, அந்த ஹோலி ஆயிலை உண்டு பண்ணிட்ட, அழகான அந்த உண்டு பண்ணிட்ட. அது எப்படி உண்டு பண்ணணும் சொல்லி கொடுத்துற, உண்டு பண்ணிட்ட. அதை வச்சுட்டு என்ன செய்யணும்பா, நீ ஆசரிப்பு கூடாரத்தை, இப்போ ஆண்டவர் டேபர்னக்கல், இதான் டேபர்னக்கல், ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வர்றார், மைண்டில் கொண்டு வர்றார். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டி, அந்த கவர்னன் பாக்ஸ், அது எங்கே போகிற இடத்தெல்லாம் சுமந்துட்டு போகணும். உடன்படிக்கை பெட்டியே சுமந்துட்டு போகணும். ஆண்டவர் அதுதான் சாட்சி பெட்டினா சாட்சி. ஆண்டவர் 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அன்னைக்கு நமக்கு சாட்சி நம்ம பிள்ளைங்க எழுதி கொடுத்துப்பாரு. வித்யோதேவில் சர்ச் நடந்துச்சு, கிரேஸ் மெட்ரிகுலேஷனில் சர்ச் நடந்துச்சு, ஜோசப்பில் சர்ச் நடந்து, பாய்ஸ் ஹை ஸ்கூலில் வந்து கிறிஸ்மஸ் ஆராதனை கொண்டாடணும், ரயில் கல்யாண மண்டலத்தில் கொண்டாடணும், கல்யாண மண்டலத்தில் கொண்டாடணும். இதெல்லாம் சாட்சி. அல்லேலூயா. அதுதான் உங்களை சாட்சியாக கர்த்தர் வச்சுக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி நீ எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போறியோ அதெல்லாம் சாட்சி. கர்த்தர் நம்ம இந்த இடம் முழுவதும் கர்த்தர் சாட்சியாக கொண்டு போனார். அத்தனை முறை சிதறடிக்கப்பட்டாலும் கர்த்தர் 7 வருஷங்களுக்கு பிறகு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாக்களை கர்த்தர் பெருகப்படி வைத்திருக்கிறார். நான் வெளியே வந்தேன்னா எப்படி இருந்த செய்தின்னு கேட்டேன். நிறைய பேர், பாஸ்டர் உள்ளவே வர முடியல பாஸ்டர், ஃபுல் க்ரௌடு பாஸ்டர்ங்களாம் வெளியே நின்றுந்தோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்கள் அந்த என்ன உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இது மாதிரி, நான் வெளியிலே நின்று என்ன பண்ணிருப்பீங்க? நம்ம என்னம்மா பண்ணிருப்பீங்க? சொல்ல கமல், சொல்லம்பா. யாரும் சொல்ல மாட்டாங்க, நீயே சொல்லம்பா. வாயில் கரெக்டாக சொல்கிறாரு. நீங்கள் சிரிக்காதீங்க, வெரி கரெக்டான ஆன்சர் இது. நீங்கள் மாதிரி உச்சி கொட்டுறது இல்லை. லேட்டாக வந்தது வெளியில் நிற்கணும் தான். ஆனால் அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆபிரகாம் சொன்னது கரெக்ட் ஆன்சர். ஏன்னா கர்த்தர் நம்மை பழுகி பெருக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாட்சி எழும்பும் பொழுது உடன்படிக்கை, ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த திட்டங்கள் தான் கடைசி வரலையும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு, அடுத்த சந்ததிக்கு அடையாளமாய் மாறிவிடுகிறது. நீங்கள் காண்பிக்கிற வைராக்கியம் தான் அடுத்த சந்ததிக்கு வைராக்கியமாக மாறிவிடுகிறது. அந்த சர்ச்சை பெரிய சர்ச்சை, அது இருந்துச்சு இது இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. இப்போ நான் இப்போ சர்ச்சையெல்லாம் போகிறது இல்லைங்க.
நான் வேறு இடத்துக்கு போகிறேங்க, அது இல்லை சாட்சி. அந்த சர்ச்சு போனேன், அந்த சர்ச்சு எங்கே போனாலும் போவேன், அதுதான் சாட்சி. அதுதான் சாட்சி பெட்டி. அந்த சாட்சி பெட்டியை என்ன செய்யணும் அப்படி சொல்கிறார். வா குயிக்க போமா, குயிக்க போ. மேஜையையும் அதன் பணிமுட்டுகள். அப்போ அந்த ஆசாரிப்பு கூடத்தில் என்னென்ன இருக்குன்னு இப்போ சொல்கிறாரு. அங்கே என்ன இருக்குது வந்து ஆசாரிப்பு கூட என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் வாசி. அதனாலே ஆசரிப்பு கூடாரம் சாட்சி. அதுக்கு முன்னாடி அதனால ஆசரிப்பு கூடாரம் ரைட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சாட்சி பெட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து சாட்சி பெட்டி இருக்குது. கரெக்ட். ஆண்டவர் மேஜையையும் மேஜை இருக்குது. இது பாருங்க, கம்யூனியன் கொடுக்கும்பொழுது இங்கே அப்பங்கள் வைக்கப்படுகிறது, ஒயின் வைக்கப்படுது, மேஜை இருக்குது. சமூகத்து அப்பங்கள் வைக்கப்பட்ட மேஜை இருக்குது. அதன் பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் நம்மள அந்த பிக்சர் போட்டுரு. மேஜையும் அந்த பனிமூட்டுகள் என்ன அர்த்தம்? பனிமூட்டில் மார்கழி மாதம் பனி வர்றதா? பனிமூட்டங்கள் என்னம்மா அர்த்தம்? வெரி குட். பாத்திரங்கள். வெரி குட். அப்புறம் நீங்க ரொம்ப ஷார்ப். என்ன விஷயம் ஆச்சு? நீ ரொம்ப இன்னைக்கு அறிவாக இருக்கிறீரு. வெரி வெரி குட், ஃபென்டாஸ்டிக். இப்படி தான் மூப்பர் இருக்கணும். டான் டான் சொல்லணும். ஐசேக்கு 2 பேரும் தான் எனக்கு போதும், ஓடும் கதை. பாருங்க அந்த பாருங்க இதாக மாட்டுங்க. அப்புறம் குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். யார் குத்து விளக்கு? இயேசுதா குத்து விளக்கு. அப்போ அந்த பிரசன்ஸ் அங்கே இருக்குது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு குத்துவில், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இருளானது என்னை பற்றிக்கொள்ள இல்லை, அது பற்றிக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் உங்களை பெயர் வெளிச்சம், நீ மலையின் மேல் உள்ள பட்டினமாக இருப்பாய், எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருப்பாய். அப்போ அது குத்து விளக்கு. இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட்ல என்னென்ன இருந்துச்சோ அவையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே வந்து விடுகிறது. அப்போது அங்கே என்ன இருக்குது? அழகான இதுக்கு இப்போ 6000 வருஷம் ஹிஸ்ட்ரி மாறல இல்லையா? நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக. ஹல்லேலூயா. இஸ் எஸ்டர்டே டுடே ஃபார் எவர். ஒரு நாள் மாறாத தேவன் நம்மோடு இருக்கு. அதுக்கப்புறம் வாசிங்க. அதன் கருவிகளையும். அதன் கருவிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் யூஸ் பண்ணுற நிறைய இப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போய் அந்த என்ன பண்ணுறாங்க, வனாந்திரத்தில் போடுறாங்க. போடும்போது என்ன இருக்கும்? அந்த இதெல்லாம் வெட்டணும்ல, மண்வெட்டி வேணும், பிறகு என்ன வேணும், ஒரு கத்திரிக்கோள் வேணும் ட்ரிம் பண்ணுறதுக்கு. செடிங்க, ஒரு சில செடிங்க அழகுக்காக விட்டுருவாங்க, ட்ரிம் பண்ணோம். அந்த இடத்தெல்லாம் கருவிகள், நிறைய கருவிகள் இருக்குது. தூபபீடத்தையும், தூபபீடம், தகன பலிபீடத்தையும். தகன பலிபீடம்னா நம்ம இப்போ சொன்ன பாருங்க, அது காரியங்களாம் எழுத பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை அப்போ போடுமா அந்த பிக்சர், ஃபுல் பிக்சர் போடு. அங்கே பார்த்து நம்ம பார்த்து அது பார்த்தவங்கள பார்க்கும்பொழுது அதில் அதுக்கு முன்னாடி பிக்சர் அது முன்னாடி இதை பாருங்கள், அதில் பாருங்கள். இதை சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மாடை பிடிச்சி நிற்கிறாரு. அது என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் கண்ணை துண்டமாக வெட்டுவார். வெட்டிட்டு அதுக்கு என்ன பண்ணுவார், மாட்டை முதல்ல கழுவுவார். அந்த 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 இடத்துல கழுவுவார். எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு நாள் இது போல் ஆண்டவர் அறியாது இருந்தீங்க, உணராது இருந்தீங்க. மாட்டுக்கு எது தெரியுமா, நல்லது கெட்டது தெரியாது இல்லையா? அதுபோல் நம்ம ஒரு மிருகத்தை போல் நம்ம இருந்தோம். ஆண்டவரை பற்றி உணர்வு இல்லை. பிறகு என்ன பண்ண, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு என்ன நடக்குது? உங்கள் ஆலயத்துக்குள் கொண்டு வருகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல பாடி, ரெண்டாவது என்ன, சோல். ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் தாழ்த்துறீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதி ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரை ஜெபிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அது கழுவணும்னா கண்டம் துண்டமாக நான் சொல்லிட்டேன். கண்டம் துண்டமாக வெட்டுப்படும் சிந்தனைகள் எல்லாம் வெட்டப்படுகிறது. எல்லாம் வந்து அது அர்ப்பணிக்கப்படுகிறது. அர்ப்பணிப்பு, இது அர்ப்பணிப்பு. பிறகு எரிக்கப்படுகிறது. அப்படின்னா என்ன பண்ண, எல்லா திட்டங்களும் பரிசுத்த ஆவியானது அபிஷேகம் வந்து இறங்கும் மேலே ஒன்று உங்களுடைய எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் நிர்மூலமாகிறது. எரிச்சு சாம்பலாம் பண்ண அதில் இருந்த சுகந்த வாசனையை தேவனும் உணர்கிறார், நுகர்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் அருமையான அந்த தகன பலிபீடம். அதற்கு பிறகு நான் சொன்ன ஹோலி பிளேஸ் சொல்லிட்டேன்ல. ஹோலி பிளேஸ் தான் என்ன பண்ணுறீங்க, ஆண்டவர் தேவன் வந்து உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துற இடம். மோஸ்ட் ஹோலி பிளேஸ் என்னென்னா, அங்கே தான் தேவன் இறங்கி வருகிற இடம். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அங்கே அப்புறம் அதில் அழகாக எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ வாசிங்க மறுபடியும். அவன் பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படி. இப்போ பாரு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த பனிமூட்டுகள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது. அப்போ பாத்திரங்கள் இருக்குது. அந்த பாத்திரங்கள் வந்து நிறைய பாத்திரங்களை வச்சுருக்காங்க, நிறைய பாத்திரங்களை. ஏன்னா அந்த ஷோ பிரெட் வைக்கணும், பிறகு அந்த ஒயின் வைக்கணும், இதெல்லாம் பாத்திரங்கள். கர்த்தர் உங்களை ஆலயத்தில் பாத்திரங்களாக வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கணத்துக்குரிய பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம் இல்லையா? அது சில சமயத்தில் சில காரியங்களில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த தகுதிக்கு தக்கத்தாய் தேவன் அவர்களை
ஆசீர்வதிக்கிறது. இப்போ இத்தனை பொருட்கள் அங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது ஆண்டவர் சொல்ல வசனம் பாருங்க, தூபபீடத்தையும் தகன பலிபீடத்தையும் அதன் பனிமூட்டங்களை எல்லாம் தொட்டியும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அந்த பரிசுத்த தைலம் இருக்குதா அதை எடுத்து இந்த இடத்துல தெளிக்க வேண்டும். அப்படியே எதை குறிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த மியூசிக் வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜோயல் இருக்கிறாரு, மோகன் இருக்கிறாரு, ஜேபஸ் மோகன், கிங்ஸ்லி இருக்காப்புல, அலெக்ஸ் இருக்காப்புல. இவங்க என்ன பண்ண வேண்டும், காலையில் கொஞ்சம் ஏர்லியராக வந்து ஒன்று முழங்கால் போட்டு என்ன பண்ண, அதே மாதிரி கம்ப்யூட்டரு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ண வேண்டும், அது மேலே கையை வச்சு, ஆண்டவரே இன்றைக்கு நான் உமக்கு ஊழியம் செய்ய போகிறேன், என்னோட சேர்ந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு இது கிறுக்கு பண்ண ஒன்றும் ஆண்டவரே இதை நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி அப்படி சொல்லி அந்த 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 யுட்டன்சில்ஸ், அதுதான் அந்த பனிமூட்டங்கள் பாத்திரங்கள், இதெல்லாம் பாத்திரங்கள், இந்த பாத்திரங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் சாமி அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டும். நான் உங்களுக்கு புதிய விசுவாசிகளுக்கு தெரியாது, நான் சபை ஆரம்பித்த பொறுத்தவரைக்கும் 4 பேர் தான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், இரவு நேரத்தில் வந்துட்டு அந்த தண்ணியில் வந்து வாட்டரில் கொஞ்சம் இது ஆயில் போட்டு ஒவ்வொரு சேர்லேயும் கையை வச்சு ஜெபிப்பேன். 4 பேர் தான் இருக்காங்க, சபை இவ்வளோ பெருசு நேரம் பண்ணுவேன், அப்போ ஆண்டவர் தானே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். நைட்டெல்லாம் ஜெயிப்பேன், காலையில் எழுந்து ஜெயிப்பேன். ஜெபிக்கும்போது தான் திடீர்னு ஒரு ஆத்மா போனாங்க, ஒரு பாட்டு சட்டம் கேட்டுது, நான் மேலே வந்தேன், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வருவாங்க. அப்போ ஃபஸ்ட் இடத்துல பிசாசு பிடிச்சி தான் ஓட்டுறது பயங்கரம். அதுக்குன்னு ஒரு பிஹெச்டி வாங்கினேன், ஆமாம் டாக்டரேட் வாங்கினேன். அந்த மாதிரி போட்டு இங்கே வந்தேன்னா அப்படியே ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், ஆண்டவரே இந்த கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது, தலையை பிடிச்சி ஓட்டுறது இதெல்லாம் செய்ய மாட்டேன். அந்த கோல்மால்வெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்க எனக்கு தேவை மாட்டேன். இங்கேருந்து கையை இப்படி தான் நீட்டினா உழணும், பொத்துன்னு உழணும், உண்மை மாதிரியே நடக்கணும். அதே மாதிரி பொத்துன்னு விழுந்துச்சு. அந்தலேருந்து இந்த வரலையும் இந்த கழுத்தை பிடிச்சி தள்ளிகிட்டே போகுது. அந்த போட்டு நெய்ச்சிடுறது, அப்படியே மயம் கிடச்சிடும். அதெல்லாம் அந்த வேலைலாம் வேணாம் ஆண்டவரே. அப்புறம் பிடிச்சி முடிய பிடிச்சி போவியா போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன், உங்கள் அப்பாவை பிடிச்சேன், உங்கள் அம்மாவை பிடிச்சேன், போமா இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்குது இப்படி ஒரு கதையெல்லாம் பேசிட்டு சாப்பாடெலாம் போட்டு தண்ணியெல்லாம் வச்சு அப்படி இல்லாமல் ஆண்டவரே போட பிசாசு போடு அது மாதிரி அது எல்லாத்தையும் தேவன் கற்றுக் கொடுத்தார். பிறகு சபையை கர்த்தர் சரி. அப்போ என்ன பண்ணணும், அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படி, அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கிற இந்த யுட்டென்சில்ஸ், இந்த பாத்திரங்கள், சேரு, ஃபேனு, இந்த ஏசி எல்லாம் நீங்கள் நடந்து வர படிக்கட்டு முதற்கொண்டு எல்லாமே பரிசுத்தமாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சர்ச் பிலீவருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து இதெல்லாத்தையும் துடைக்கிறாங்க, சனிக்கிழமை வந்து எல்லாம் அழகாக துடைக்கிறாங்க. அந்த ஜன்னலில் கொஞ்சம் துடைச்சா நல்லாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தருவார். அதுபோல் அது எல்லா இடங்களும் அப்படியே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பிறகு இந்த கீபோர்டெல்லாம் ஒவ்வொரு டைம் என்னைக்கு துடைச்சோமோ ஆண்டவர் அது அப்படி அதெல்லாம் போட்டு துடைச்சி ஃபஸ்ட்டு அது ஃபிலிக்ஸ் எதுமோ வருது அதை போட்டு எல்லாம் அழகாக துடைச்சி கண்ணு அப்படி சுடும் போது எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும் படுத்துவாயாக சொல்றேன். பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக, அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும், அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். இப்போ வந்து திடீர்னு ஒரு பாவி வந்து தொடரான்னா, இப்போ இவர் வந்து இப்போ கிங்ஸில் இருக்காப்புல, கிங்ஸில் என்ன பண்ணால் காலங்காத்தால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நைட்டெல்லாம் ஜாம் பண்ணிட்டு அந்நிய பாஷை நிரம்பி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொட்டார். இவர் திடீர்னு இப்போ ஜோயல் எழுந்து போன மாதிரி எழுதி போட்டார். நீங்கள் யாராவது போய் தொட்டுவீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அனாயிண்டிங் என்ன பண்ணோம், அவை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு தேவன் உணர்த்துவோம். அப்புறம் தெரியும் ஒன்றும் நல்லா தானே இருந்தேன், எப்போ பாவத்தை நான் அறிக்கையிடுறேன், என்னை அறியாமல் ஏன் அறிக்கையிடுறேன், ஆண்டவர் சொல்லி ஞாபகப்படுத்துவார். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் தொட்டல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்னுடைய அபிஷேக தைலத்தை ஊற்றி வைத்திருக்கிறேன். எப்படி ஊற்றுறாரு, கிங்ஸ்லி மூலமாக, ஜோயல் மூலமாக, ஜாபஸ் அலெக்ஸ் மூலமாக அந்த அபிஷேக தைலத்தை ஊற்றி வைத்திருக்கிறேன். அதனால் அது தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்குன்று வேதாகமத்தில் சொல்லப்பட்ட திட்டம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஸ்தாபரிக்கும் ஸ்தலமே தன் ஜனத்தாரின் மத்தியிலே, தேவன் தாமரைக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே.
12 ஆசீர்வாதங்களை இந்த பாத்திரங்களை குறித்து உங்களோட சொல்ல போகிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்ல முடியும் பார்க்குறேன். இது ஒரு பாயிண்ட் தான், ஆனால் 12 அது உள்ள மறைஞ்சிருக்குது பாருங்கள். நம்பர் 1, அப்போது நீங்கள் உங்கள் தேவைகளை வெளிப்படுத்த, உணவளிக்க, பாதுகாக்க அல்லது உருவாக்க பிடிக்கும் ஒன்றை குறிக்கின்றன. யுட்டென்சில்ஸ் எதை குறிக்கிறது? உங்கள் தேவைகளை காண்பிக்கிறது. அதில் ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றுனா அது பால் பாத்திரம், ஒரு தண்ணீரை ஊற்றுனா அது தண்ணீர் பாத்திரம் இல்லையா, வாட்டர் இல்லையா. அது ஒரு ஆயிலை ஊற்றுனா அது ஆயில் கேன். அதுபோல் எந்த தாளந்துகள் அந்த பாத்திரத்திலே ஊற்றப்படுகிறதோ அந்த தாளந்துகளை இது குறிக்கிறது. ஹல்லேலூயா. இவர் யாருங்க? இவர் மூப்பருங்க. இவர் யாருங்க? இவர் யூத்துங்க. இவர் யாருங்க? யூத் மினிஸ்டர் பண்ணுறாருங்க. இவர் யாருங்க? எவாஞ்சலிஸ்ட்டுங்க. இவர் யாருங்க? பாஸ்டருங்க. இவர் யாருங்க? மிஷனரிங்க. இப்படி அந்த பாத்திரங்கள் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்பர் 1. அப்புறம் 2வது காரியம் பார்க்கும் பொழுது அந்த பாத்திரங்கள், அங்கே நிறைய பாத்திரங்கள், வெட்டும் கருவிகள் இருக்குது. பிறகு அது எதை குறிக்கிறதுனா அந்த பழையவைகள் எல்லாம் வெட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. பழைய காரியங்கள், பழைய கெட்ட வார்த்தைகள், பழைய மோசமான காரியங்கள், நம்ம செய்த அந்த எல்லா பழைய அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் தேவன் வெட்டி உங்களை கர்த்தர் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. 3வது காரியம் பார்க்கும்பொழுது அங்கே ஆண்டவர் தேவன் இதை அதை 3வது காரியம், அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவற்றையெல்லாம் விட்டு கெட்ட பழக்கங்களை விட்டு தேவன் என்ன பண்ணுறார்? உங்களை ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி விடுகின்றார். ஹல்லேலூயா. 4வது காரியம் என்ன போடப்பட்டிருக்குது? ஆண்டவர் தேவன் அந்த பாத்திரங்கள், சாதாரண பாத்திரங்களாக இருந்த உங்களை அபிஷேக பாத்திரங்களாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. 5வது காரியம் என்ன சொல்லுது? 5வது காரியம் அந்த பாத்திரங்கள் அபிஷேக பாத்திரங்கள் மாத்திரமல்ல, அர்ப்பணிக்கப்பட்ட chosen vessels. பார்த்தீங்களா? அவன் அந்த இதில் பெல்ஷாத்சார் என்ன பண்ணுறான்? அந்த chosen vessel போய் அவன் ட்ரிங்க் பண்ணுறான். அவன் ராஜ்யமே முடிஞ்சு போச்சு பார்த்து. அப்போ எந்த அளவுக்கு அந்த பாத்திரங்கள் வேல்யூபுல்லாக, பவர்ஃபுல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய திட்டங்கள். சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கீபோர்டை எடுத்துகிட்டு போய் கல்யாணத்தில் வாசிப்போம், வெளியில் எடுத்துகிட்டு போய் மேக்ஸிமம் அந்த சர்ச்சில் வாசிக்கிற கீபோர்டை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்ம உணர்த்தப்படுறோம். இதில் ஒரு சில காரியங்கள் அப்போ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, அப்போது அந்த காரியங்களை கொடுக்குது. அப்போது அந்த காரியங்கள் தவறுகள் செய்யும்போது அந்த ராஜ்யபாரமே முடிஞ்சு போகிறத பார்த்துருக்க அர்ப்பணிக்கப்படுது. அது 6வது காரியம், அந்த பொதுவான இடங்களுக்கு அது உபயோகப்படுத்த தெய்வீகத்தன்மை, டிவைன் நேச்சர் அதில் இருக்குது. டிவைன் நேச்சர். இவங்க டெய்லி அது தேவனுடைய பாட்டுகளை பாடுவதனால அது கர்த்தருக்கு சொந்தமான பாத்திரமாக மாறி விடுகிறது, chosen vessel-ஆ மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்கள், கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய இதை டிஸ்பிளே பண்ணுறோம். அதில் சினிமா பாட்டு ஓட்டிட்டு தான் எப்படி இருக்கும் அது இல்லை? யூடியூப்லாம் போட்டு படம் பார்த்துருந்தா, சினிமா படம் பார்த்துட்டு இருந்தா அது தேவனுக்கு அருவருக்கத்தக்க காரியமாக மாறி விடுகிறத பார்க்க முடியுது. சரி, 7வது காரியம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த பாத்திரத்தின் மூலமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுறார். ஆசீர்வாதத்தை கொடுத்து அது சுத்திகரிப்பின் பாத்திரமாய் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. கிளென்சிங் வெசல். அப்போது ஆண்டவர் தேவன் எப்படி நீங்கள் ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணி அடுத்த நாள் என்ன பண்ணுறீங்க? அது சுத்திகரிக்கிறீங்க. ஏன்னா அடுத்தது புதுசாக ஊற்ற வேண்டும். அதிலே குழம்பு வைப்பீங்க, அதிலே மீன் குழம்பு, அதிலே சாம்பார், அதிலே ரசம். அப்போ என்ன ஆயிடுது? அப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே அதை சுத்திகரிச்சுட்டு புதுசாக செய்கிறீங்க இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய இருதயமான பாத்திரம் சுத்திகரிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றி விடுகின்றார். இல்லை, எவ்வளோ ரகசியம், எவ்வளோ சீக்கிரட் அது வந்திருக்கா பாருங்கள். நீங்கள் வந்தது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது பாருங்கள். 8வது காரியம் பாருங்கள், அது தெய்வீக செல்வாக்கு அல்லது அந்நிய வருவதற்கு பத்திரமாவது ஆண்டவர் தெய்வீக செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் ஆண்டவர் கொடுக்குறார். இன்ஃப்ளூயன்ஸ்னால் தெய்வீக செல்வாக்கு. அப்படின்னா கர்த்தர் உங்களை தேவன் இப்போ ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க? என்னங்க வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. மை குவாலிஃபிகேஷன் இஸ் பிஎஸ்சி பிஎட் அப்படின்றாங்க. பிஎஸ்சி பிஎட். அப்போ இன்னொருத்தர் வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? ஐ எம் எ ஃபிசிஷியன், நான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க? எதுக்கு படிக்கிறாங்க? அந்த டீச்சர் என்ன பண்ணாங்க? மற்றவர்களுக்கு
அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்த சந்ததியை உருவாக்குகிறார்கள். அது அப்புறம் வருது. அதே போல் டாக்டர் பண்ணாங்க, அம்மா ஒரு பேஷண்ட்டை அவங்களுக்கு நோய்களுக்கு அந்த அந்த ப்ரொஃபஷனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவங்க செய்கிறத பார்க்குற முடியுது. 9வது காரியம் அந்த பாத்திரங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அப்போது சில சமயங்களில் என்னென்னா அந்த பாத்திரங்கள் வந்து உபயோகப்படுத்தாமல் இருந்துச்சுன்னா, ஜெபிக்காமல் இருந்ததுன்னா, பரிசுத்தமாக்க இருந்ததுன்னா பிசாசு உள்ள போந்துருமா. சில பேர் சொல்கிறா பாருங்க, அந்த வீடு பேய் வீடு சொல்லும் போது உங்கள் பயம் வருது பற்றியா? அந்த வீடு எப்படி பேய் வீடு, பூத் பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க பாரு. அந்த வீடு யாருக்கும் போக மாட்டாங்க, அந்த வீடு பேய் வீடு. அப்போ யூஸ் பண்ணவே இல்லைன்னா என்ன ஆகிடுது, பிசாசு அந்த வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணோம், இந்த வீடு யூஸ் பண்ணல, நம்மளாவது போய் இருப்போம், நமக்காக 3 பெட்ரூம் கட்டிட்டு அந்த ஓனர் மேலே போயிட்டார், நம்ம போய் இருப்போம்னா அந்த அது பாரு அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டோம். அது போல் இந்த பாத்திரங்கள் சரியாக உபயோகப்படுத்தப்படவில்லை என்றால் அவைகள் டிமன்ஸு பிசாசுகள் பொழுதுவிடும். போன வாரங்கள் நம்ம சர்ச்சில் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பையன் நம்ம சர்ச்சில் இருந்தான், ரொம்ப எல்லா ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தான். அவன் 2 வருஷமாக சர்ச்சுக்கு வரல. கடைசியில் நாங்களும் எல்லாமே மறந்து போயிட்டோம். திடீர்னு அவங்க அம்மா கொண்டு வருது, பிசாசு பிடிச்சதுனா கொண்டு வருது. அப்படியே அப்படி நிற்கிறான். நான் யோசிச்சேன், அப்பா நல்லது ஆண்டவரே, ஒரு ஆள் 2 ஆள் கூட இருந்துங்க, 1000 பேருக்கு பிசாசு பிடிச்சா நான் என்ன பண்ணுறது? இல்லை ஒரு ஆள் 2 ஆள்லாம் பரவாயில்லம்மா, 1000 பேருக்கு பிசாசு பிடிச்சா என்ன பண்ணுறது? நல்லவங்க நீங்கள், அதனால் கர்த்தர் ஒன்றும் தொடாமல் கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. அப்போ அவனை பார்த்துங்க, இப்போ அதை ஓட்ட முடியுது. அவ்வளோ பிசாசு உள்ளே இறங்கி போச்சு, அவ்வளோ ஈஸி. அவன் தாயத்தை வர கட்டுறாங்க, கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டாச்சு. அது அந்த பிசாசு உள்ளே இருக்கும் இத்தனை நாள். அப்போ கொஞ்சம் ஓட்டணும், மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை கொண்டு வான்னு சொல்லி அமைச்சிருக்குது. ஆண்டவர் சுகமாக்கிறாரு தேவன். ஏன்னா நம்ம அந்த நாட்களில் நிறைய பிசாசு தான் துரத்திட்டு இருந்தோம். அதுபோல் ஆவிகள் பேய்கள் அகற்றுவது என்னமோ அது எப்படின்னா, அந்த டிமன்ஸ் பிலீவ்ட் காஸ் டிசீஸ். அவன் அந்த பிசாசுகள் கோட்டையாக அது மாதிரி கொஞ்சம் மாற்றி படுத்துறேன். 10வது பாயிண்ட்டை பாருங்கள். அப்போது அதுபோல் அப்புறம் வந்து செல்வந்த வீட்டில் சில பாத்திரங்கள் பொன்னினாலும் அப்போ அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் சில பாத்திரம் எப்படி இருக்குது, கோல்டில் இருக்குது இல்லையா? சில பாத்திரம் அதான் சாட்சியின் பெட்டி கோல்டில் இருக்குது, சில பாத்திரம் சில்வரில் இருக்குது, சில பாத்திரம் எப்படி இருக்குது, மண்ணினால் செய்யப்பட்டு. அதுபோல் சபையாகிய வீட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் ஒரு சில பேரை ஆண்டவர் கோல்டாக யூஸ் பண்ணுவார், சில பேர் ஆண்டவர் சில்வராக யூஸ் பண்ணுவார், சில பேர் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மண்ணாக யூஸ் பண்ணுவார். அதுவும் யூஸ் பண்ணதில்ல. அதில் குழம்பு வைக்கலாமா, மண் சட்டி குழம்பு தான் இப்போ ரொம்ப ஃபேமஸ்மா. அதில் போட்டிருக்கான் மீன் குழம்பு, மண் சட்டி மீன் குழம்பும் போடுறான்னு, அதுக்கு ஒரு கூட்டம் போத. அதுபோல் ஆண்டவர் எப்படியுமே யூஸ் பண்ணுவார். ஆனால் என்ன செய்யக்கூடாது, இந்த மண் சட்டி சில்வரை பார்த்து பொறாமப்படக்கூடாது, சில்வர் கோல்டை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, மரம் சிலருக்கும் அதோடைய தாளந்துகளை ஒரு நாள் என்ன பண்ணுவார், கர்த்தர் இதை உபயோகத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றி விடுகிறார். 11ஆம் பாருங்க. அப்போது அந்த பாத்திரங்கள் என்ன பண்ணுது, விலை உயர்ந்த பாத்திரங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்காக, குறைந்த விலை பாத்திரங்கள் தினசரி பயன்பாட்டிற்காகவும் சிறப்பு நிகழ்ச்சிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்போ நம்ம சர்ச்சில் நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்களாம் இருக்கிறீங்க. ஒரு சில பாத்திரங்கள் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்மஸ் நாட்களில் தேவன் உபயோகப்படும் சிறந்த நிகழ்ச்சி இல்லையா? அந்த ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ், கிறிஸ்மஸ், நியூ இயர், அவங்க என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, இல்லை அவங்கள தேவன் உபயோகப்படுத்துகிறார். அதுபோல் கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களையும் கர்த்தர் உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சில பாத்திரங்கள் தினசரி பாத்திரங்களாக இருக்கிறத பார்க்க முடியும். 12ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் தூய்மையாக இருப்பீர்களானால் நீங்கள் மதிப்புமிக்க சிறப்பு பாத்திரங்களாக தேவன் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. எப்படி இருக்கணும், நீங்கள் உண்மையாக இருந்தீங்களா, தூய்மையாக இருந்தீங்களா, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நல்ல தேவனால் புகழப்படுகிற பாத்திரமாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் 12 காரியங்கள், அந்த யூட்டென்சில்ஸ், அதனுடைய பாத்திரங்களை குறித்து தேவன் சொல்கிறார். 12 காரியங்கள். இப்போ படித்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இப்போ 12 காரியங்களை தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆவியாண்ட வல்லமையான அபிஷேகத்தை தேவன் கடைசியாக நான் சொல்லி முடிக்க பாருங்க, 2 மினிட்ஸில் முடிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் நம்பர்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரமா 16 வந்துமா? ஆமாம் 16 நம்பர்ஸ். என்னாகும் 16ல் ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 1ஆம் வசனத்தை 16:1 வாசிங்க. லேவிக்கு
பிறந்த கோத்திரத்தின் குமாரனாகிய ஆ, இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ஆ, ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் ஆ, அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு ஆ. இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் ஆ. சங்கத்திற்கு அழைக்கப்பட்டவர்களும் ஆ. பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி ஆ. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி ஆ. அவர்களை நோக்கி ஆ. நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் அவர் நடுவில் இருக்கிறார் இப்படி இருக்க ஆ. கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் என்ன பண்றாரு, மோசே ஆரோன் எல்லாம் கர்த்தர் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா ஒரு கோல்டன் வெசலா வச்சிருக்கிறார். இவன் என்ன பண்ணான், அந்த கோராக்கு என்ன பண்றான், அவன் ரூபன் கோத்தத்தில் எல்லாரும் ஆளுங்கள் எல்லாம் கேட்டுட்டு 250 பேர் சபைக்கு விரோதமாய் எழும்பி விடுகிறார்கள். உங்களை தான் அவன் நடத்த சொன்னாரா, அவன் எங்களுக்கெல்லாம் முதல்லையா, நீங்கள் தான் பரிசுத்தமானவங்களா, நான் பரிசுத்தமா நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான். சபை என்ன பண்ணுவது, இந்த அருமையான லீடர்ஸுக்கு விரோதமாய், அந்த அருமையான ஆரோன் போதகருக்கு விரோதமாய் ஐப்ரிஸ்டுக்கு முன்னாடி அவர்கள் எழும்பி விடுகிறாள். எழும்பும்போது அவன் சொல்கிறான், சரி ரைட்ராப்பா, நான் தான் நீ தான் சொல்கிறியே, சண்டை போடாத, ஒன்று சரி, உங்கள்கிட்ட இருக்க தூப கலசத்தில் என்ன பண்ண அக்னி நிரப்பிக்கிட்டு வா, என்கிட்ட இருக்க தூப கலசத்தில் அக்னி நிரப்பிக்கிட்டு வரும், கர்த்தர் நியாயம் தீர்ப்பாராக அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு ஸ்டோரி தெரியும். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுது, பூமி பலந்து அத்தனை பேரையும் விழுங்கி போட்டு விடுகிறது. அதனால் எத்தனை 24,700 பேரா, எத்தனை பேர் செத்து போயிடுறான், 24,700 பேருக்கு மேலே அங்கே மரித்து போகின்ற 14,700 பேர் எழும்பினவர்கள். அவன் கூட சப்போர்ட் பண்ணுவான். 250 பேர் தான் எழும்புறான், ஆனால் சப்போர்ட் பண்ணான் பார். நான் சொன்னதை யார்ட்டும் சொல்லாத சொல்லுவான், நான் சொன்னதை எழுதுனா சொல்லிடாத, இதான் வீக் பாயிண்ட்டு, இப்படி போ, இப்படி போ, கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷன் போ, ஐடியா கொடுக்குறான் பாரு. எல்லாம் சேர்த்து 14,700 பேர். வந்தது 250 தெரிஞ்சுது, ஆனால் தெரியாதது மீதி. அப்போ 14,700 பேரை தேவன் மடங்கடித்து விடுகிறார். பாதையில் செத்தது 14,700, பிறகு பூமி பொழுது போகிறது அவன் போயிடுறான். அத்தனை பேரும் தேவன் மடங்குறார். இப்போ என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம், சபையில் ஒருத்தவங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக வச்சுருப்பார், போதகராக, ஊழியக்காரராக, லீடராக வச்சுருப்பார். இன்னொருத்தவங்க வந்து ஆண்டவர் சில்வராக வச்சுருப்பார், இன்னொருத்தவங்க மண்ணா வச்சு. நாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாளும் சபைக்கு விரோதமாக. சபை யாருடையது, அவருடைய சரீரம். சபை யாருடையது, அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தில் நம்ம அங்கமாய் இணைக்கப்பட்டு இருக்கின்றோம். இப்போ கர்த்தர் என்னோட வாத பரலோகத்திலிருந்து எழும்புகிறது. இது போல அருமையான தேவச்சனமை, இன்றைக்கு கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அருமையான காரியங்களை 12 காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த 12 காரியங்களை மனசில் வச்சுங்க. ஆண்டவரே, இந்த சபை நோக்கம் என்னன்னா, தேவனுடைய சரீரத்தின் நோக்கம் என்ன, சபை பெரிதாக வேண்டும். எங்கே பார்த்தா நம்ம இப்போ சர்ச்சுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் தேவன் நம்மளுக்கு அருமையான சபையை கொடுத்தாரு. ஆண்டுடைய திட்டங்கள் நிறைவேறும். இதை பார்க்கலும் பெரிதை செய்ய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம எல்லாம் எழுந்து தேவனுடைய சேர்ந்து அர்ப்பணிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தான உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேன்மையை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. அதில் இருக்க பனிமூட்டங்கள் அத்தனையும் ஆண்டவரே அபிஷேகிக்கப்பட வேண்டும் என்று பார்த்த ஆண்டவரே 12 காரியங்களை கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் சுவாமி. ஆவியானவரே, இயேசுவை கோராகு போல ஆண்டவரே, தாத்தான் ஆபிராம் போல ஆண்டவரே நாங்கள் எழும்பா பண்ணோம். தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிற கரங்களோடு கூட இருக்கட்டும். ஆஸ்வதி காத்துக்கொள்ள வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில்.